இந்த வேகம் நமக்கு தரும் சோகண்டா, கொஞ்சம் பார்த்து ரோட்டு பக்கம் போகணுண்டா. அதாவது பின்னாடி வர்ற ஒரு ரோசி நம்ம மார்க்கஸ், அவர் கார்னரிங் பயங்கரமாக பண்ணுறாரா, நம்ம கார்னரிங் பயங்கரமாக பண்ணுறோமா அப்படிங்கிறதான் ரேஸ் வைப்போம். வாவ், என் ஷூ தேஞ்சுதுங்க இப்போ. பசங்க ஒன்றா பார்த்தா மண்ணா பார்ப்போம், சிங்கிள் பசங்க கண்ணா. ஆக்சுவலாக 3 நாள் சரியான என்ஜாய்மெண்ட்டு. இன்றைக்கி இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 12 மணிக்கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். இதுதான் நேற்று நைட் நம்ம தங்கின வீடு. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு, பேக்கெல்லாம் பேக்கப் பண்ணி வச்சாச்சு. எல்லாமே இதுதான் செக் பண்ணி பார்த்தாச்சு. நான் ஆல்ரெடி நம்ம செக்லிஸ்ட் போட்ட மாதிரி எல்லா பொருளும் நம்ம எடுத்து வந்தது எல்லாமே திருப்பி எடுத்துகிட்டு போகிறோமா கரெக்டாக அப்படின்றது செக் பண்ணி பார்த்தாச்சு. ஒரே ஒரு நார்மல் ஹெட்செட் ஒன்று எடுத்து வந்தாங்க, அது மட்டும் மிஸ் பண்ணிட்டேனால என் பேக்குள்ளே தான் எங்கேயாவது இருக்குதான்னு தெரில. அதை மட்டும் தான் இங்கே வந்து நான் விட்டு போனதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாத்தையும் பக்காவாக எடுத்து பேக்கில் வச்சாச்சு. கரெக்டாக இருக்குது எல்லாமே. அண்ட் தென் பேக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். எல்லோரும் ரெடி மோட் ஆகிட்டாங்க, எல்லோரும் தயாராகிட்டாங்க, நானும் தயாராகிட்டேன். ஒருத்த மட்டும் லைட்டாக தூங்கிட்டு இருக்கான், அவனை மட்டும் தட்டி எழுப்பிட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன் தான். ஓகே, அட்லாஸ்ட் கிளம்பியாச்சு. ஓகே, அட்லாஸ்ட் இங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து போயிட்டு கொடைக்கானல் போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சென்னையை நோக்கி பயணம். தரமான இடங்க. கூக்கல் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு ஆன ரூட் இது. நாங்கள் போயிட்டு இப்போ ரிட்டன் வந்துட்டுருக்கோம். இந்த ரூட்டில் வண்டி ஓட்டி பாருங்கள். இன்கேஸ் யாராவது கூக்கல் ஃபால்ஸ் போகிற ஐடியா இருந்துச்சுன்னா முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியே நைட்டு ரூம் எடுத்து இங்கே தங்கிடுங்க. காலையிலே கிளம்பிடுங்க, அப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது. ஈவினிங் ஆஃப்டர்நூன் மேலே வந்தீங்கன்னா ஓவர் கூட்டமாகிடுது. அதுக்கப்புறம் அவ்வளோ நல்லா இருக்காது, நிறைய பேர் இருப்பாங்க. பட்டு ஒரு மார்னிங்லாம் போனீங்கன்னா ஆள் கம்மியாக இருக்காங்க. அதுவும் வீக் டேஸில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். வீக் எண்டில் வந்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க. இங்கே ஏகப்பட்ட பேருங்க. எத்தனை காரு தெரியுமா? கொடுத்தான். மீடியா மாடுக்கும் சேர்த்து ஏதாவது ஒரு கவர் கொடுத்துருந்தானா பக்காவாக இருந்திருக்கும். அப்படியே மழையிலே ஓட்டு வந்திருப்பேன். நிறையா விஷயம் கேப்சர் பண்ணிருக்கலாம். இன்னும் மழையால் நிறையா வாட்டம் கோப்ரோ தூக்கி உள்ளே வைக்கிற நிலைமை வந்துருச்சு எனக்கு. அதுவே ஒரு பெரிய ட்ராபேக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக மேகம் நம்ம லாங்லேருந்து பார்க்க தான் ரொம்ப திக்காக தெரியுதுங்க. பக்கத்தில் இருந்து பார்த்தா ஜஸ்ட்டு ஒரு புகமே தான் போகுது, அவள் தான். ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப க்ளோஸாக வந்துட்டிங்கன்னா உங்கள் கண்ணுக்கே தெரியாது, அந்தமாரி இருக்குது. லாங்லேருந்து கொஞ்சமாக பார்த்தா தான் இங்கே மிஸ்ட்டு போகிறதே தெரியுது. அதாவது க்ளவுட்ஸ். வாவ், பாருங்களேன் மரத்துக்குள்ளாடி எப்படி மேகம் அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. வாவ் எக்ஸ்ட்ராடனரி. நல்லா சில்லுன்னு இருக்குது பாருங்க. அப்படி ஒருத்தன் இப்படி ஒருத்தங்க என்னடா குறுக்க விட்டுருக்கீங்க வண்டியை. டேய் சின்ன சந்து. ஓகே, நம்மளுக்கு இடம் கிடைத்து விட்டது, நம்ம போய்விடலாம். எதற்கே ஒரு பேருந்து வருகிறது. வந்துட்டோங்க கிட்ட. அவள்தான் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட். இப்போ 2 பேரும் இங்கே பார்க் பண்ணி விட்டோங்க. ஒன்று 50 கிளம்புறோம் நம்ம இங்கேருந்து. வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 10 மணி நேரமாக ஓட்டணும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் பொறுமையாக தான் ஓட்டுவேன், 80-90 தான் ஓட்டுவேன்.
அதோட அதிகமாக ஓட்ட மாட்டேன் மோஸ்ட்லி. ஆக்சுவலாக எனக்கு செம்ம ஃபன்னாக இருக்குதுங்க, நல்லா ஜாலியாக பெண்டு போட்டுக்கிட்டு ஓட்டுறதுக்கு. ஆடா இந்த மாதிரி சில டைம் திடீர்னு குறுக்க வருவாங்க. பட் அவர் ஏறி பார்த்தாரு, நல்ல ஸ்பீடாக ஏறல. என்னவென்று சொல்வதம்மா இயற்கையோட பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா சுத்தி இருக்கும் மத அழகை, ஆட பச்சை நிறத்தழகே உன்னை சுத்தி வருவேனே, போடு பெண்டு ஒன்று தானே, யாரு கேப்பா ஒன்று வந்து, இந்த வேகம் நமக்கு தரும் சோகண்டா, கொஞ்சம் பார்த்து ரோட்டு பக்கம் போகணுண்டா, ஐயோ டர்னிங்க கொஞ்சம் பொறுமையாக போட்டா, யாரு வர்றான்னு தெரியலையே அந்த பக்கம் பாடுறா. இந்த மாதிரி லைட்டாக ஜாலியாக பாட்டு பாடிட்டு கூட ஓட்டலாம் வண்டியை. நல்லா கார்னரிங் பண்ணிக்கிட்டு செம்மையாக இருக்குதுங்க அந்த வண்டி கார்னரிங் பண்ணுறதுக்கு. அதாவது பின்னாடி வர ஒரு ரோசி, நம்ம மார்க்கஸ், 2 பேரும் இப்போ ரேஸ் ஓட்டிகிட்ருக்கோம், கார்னரிங் பண்ணிகிட்ருக்கோம். அவர் கார்னரிங் பயங்கரமாக பண்ணுறாரா, நம்ம கார்னரிங் பயங்கரமாக பண்ணுறோமா அப்படிங்கிறதான் ரேஸ். இப்போ 2 பேரும் MotoGP ஓட்டிகிட்ருக்கோம். இந்த கார்னரில் நம்ம அவரால் ஏற முடியுமா, நம்மளால் அவர் ஏற முடியுமான்னு தெரில. போடு 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 பெண்டு போடு. ரொம்ப டஃப் காம்படிஷனாக போயிட்டுருக்குது. பட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். போ இப்போ அவருக்கு வந்து இப்போ காம்படிஷனை விட என்னை கேப்சர் பண்ணுங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக போச்சு. நல்லா தரமான கார்னரிங், ஒன்றும் பயங்கரமாக இருக்குது ஓட்டுறதுக்கு. நான் ஏறும் போச்சு கஷ்டப்பட்டு ஏறணும், இறங்கின போச்சில் அப்பா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, செம்ம ஜாலி. அப்படியே பெண்டு போட்டுக்கிட்டு அப்படியே நல்லா கார்னரிங் பண்ணிக்கிட்டு. MotoGP நடுவில் எவன்டா ஃபார்முலா 1 விட்டது? எனிவே ஃபார்முலா 1 இருந்தாலும் சரி, MotoGP இருந்தாலும் சரி, அங்கே மார்க்கஸ் தான் இருக்கணும். தலை கவசம் உயிர் கவசம் கட்டாயம். வாவ், என் ஷூ தேஞ்சுதுங்க இப்போ. அந்தளவுக்கு ஒரு பெண்டுங்க, பயங்கரமான பெண்டுங்க அந்த இடம். சிங்கிள் பசங்க ஒன்னா பார்த்தா மண்ணா பார்ப்போம், சிங்கிள் பசங்க கண்ணா பார்த்தா. அச்சாம்பர் ஒரு பிரேக்கு, தாரமான ஒரு பெண்டுங்கண்ணா. And at last Marcus reaches the red finish line first, and Rossi comes second. Oh, it's victory for Marcus. Come on, yeah, victory. ஐயோ, என்ன தான் லைட்டை தாண்டி வந்தாலும் லைனை தாண்டினதுக்கப்புறம் மார்க் ரோஸ் ஏறி போய் விட்டார். ஆஹா, பட்டாக் புட்டு நம்ம ஒரு சரியான ஃபன் ரைடுங்கண்ணா. மேலேருந்து கீழே எத்தனை கிலோமீட்டர் வந்துருக்குது? 54 கிலோமீட்டர். 54 45 கிலோமீட்டர் ஓடிருக்கும். ஓகே, எனிவே இதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஆயிருக்குது நம்மளுக்கு வர்றதுக்கு? 1 ஹவர் ஆயிடுச்சா? 1:50 கிளம்பணுங்க, மணி 2:56. போகும் பஸ்ஸில் 1.5 மணி நேரம் மேலே போச்சு ஆச்சு. வர பஸ்ஸில் ஜஸ்ட்டு 1 ஹவரில் நம்ம ரீச் ஆகிருக்கோம் கீழே. இதுக்கப்புறம் வத்தலகுண்டு அப்படியே சென்னை. ஓகே காய்ஸ், பெட்ரோல் வேறு 2 பாயிண்ட் தான் இருக்குது. போகிற வழியில் 2 பாயிண்ட் இருக்குது. பெட்ரோலை டேங்க் ஃபில் பண்ணிட்டு போனோம்.
ஏன்டா இப்படி ரோல் ஆகுது நம்மளுக்கு? ஆக்சுவலாக நான் வந்து இங்கேருந்து மேலே ஏறும்போச்சில் கரெக்டாக இந்த வழியாக தான் நாங்களும் ஏறணும். கொடைக்கானல் மேலே ஏறும்போச்சில் 110 ரூபா இருந்துச்சுங்க பெட்ரோல். 110 ரூபா 50 பைசா அவ்வளோ இருந்துச்சு. ரிட்டன் வந்து மறுபடியும் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுறேன் 111 ரூபா 79 பைசா, கிட்டத்தட்ட 112 ரூபா. அடா பாவி, 4 நாள் மேலே ஏறி இறங்கிறதுக்குள்ளேடா 2 ரூபாய் ஏறிடும் பெட்ரோல் ப்ரைஸு. எனிவே, ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்படுற போகிறதில்ல, நம்ம கண்டினியூஸாக ரைட் பண்ண தான் போகிறோம். இருந்தாலும் இந்த 112 ரூபாங்கிறதுலாம் அநியாயங்க. அவ்வளோதாங்க, மறுபடியும் டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக ரைட் பண்ண வேண்டியதான். ஆல்மோஸ்ட் இந்த ஹில் ஸ்டேஷனில் ஓட்டுறதுக்கு 48 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்துருக்குது பர் லிட்டர். 48. நார்மலாக ஹைவேஸில் நாங்கள் ஓட்டும் போச்சில் 54.5 கொடுத்துச்சு. நம்ம கோ ரைடர் பறக்கிறாரு, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் அவன் முன்னாடி போவான், நான் பின்னாடி வரேன். இப்படி தான் நடக்கும். அவன் ஸ்ட்ரெயிட் ரோடில் அடித்து பறக்கோட்டு போவான் 100, 120, 110ன்னு. நான் 90, 100, மேக்ஸிமம் 90, 100. 100 தாண்ட மாட்டேன் நான் அதிகமாக. அப்படியே தான் ஓட்டி பழக்கம். சரியான மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. வரல வண்டி ஓரமாக நிறுத்தியாச்சு. இப்போ கோப்ரோ கழட்டி உள்ளே வைக்கணும். மழை பெஞ்சால் மட்டும் பரவாயில்லைங்க, பயங்கரமாக காற்றடிக்குதுங்க. எப்படி காற்றடிக்குது பாருங்களேன். வண்டி அப்படியே ஒருமே தள்ளி விட்டுச்சுக்கண்ணே. நல்ல வேலை ஓரமையாக வந்து ஓரமாக நிறுத்திட்டேன். கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிட்டு கேமரா ரோல் பண்ணி உள்ளே வச்சுட்டு, நல்லவேளை இந்த வண்டி இருக்கனால தான் இப்போ நாங்கள் நின்றுட்டுருக்கோம். இல்லைன்னா அது அவங்களும் வண்டி எடுக்க போகிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் கேமரா ரோல் பண்ணி உள்ளே வைக்கணும். உள்ளே வச்சுட்டு அண்ட் தென் ரெயின் கோட்டை மாட்டு கொஞ்சம் பொறுமையாக ஓட்டலான் இருக்கும். காற்று கம்மியாச்சுன்னா ஓட்டலாம் கன்ஃபார்ம். அட்லாஸ் கைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக என்னடா நம்மளால் கேப்சர் பண்ண முடியல கவலைப்பட்டு கடைசியில் சரி ஓகே மீடியா மாடை கழட்டி வச்சுட்டு நம்ம வாட்டர் ப்ரூஃப் தான் கோப்ரோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு இறங்கிட்டேன். உண்மையிலே பயங்கரமான மழை தாங்க. ஆனால் இது செம்மையாக இருக்குது. நல்ல வேளை நம்ம ரெயின் கோட்டு ரெயின் கவர்லாம் இருக்கிறதுனால அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நினச்சிக்கிட்டே போகிறோம். இல்லைன்னா அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் மணி இப்போ பார்த்தீங்கன்னா 7:30. 300 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் 230 கிலோமீட்டர்ஸ் மேலே நம்ம போக வேண்டியது இருக்குது. நம்ம கூட வந்த நம்ம பார்ட்னர் என்ன ஆச்சார்னா என்னோட 30 கிலோமீட்டர் லீடில் இருக்கார். அண்ட் மோரோவர் அவர் நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்காரு. நான் மழை வர 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 என்னோடய கோப்ரோவை கழட்டியும் மாட்டியுமே இதுக்கே இதுவாயிரும் பொழுது, டைம் ஆயிரும் பொழுது. மோரோவர் இன்னும் மறுபடியும் மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. திடீர்னு மின்னல் வெட்டுது. இப்போ தான் கோப்ரோ எடுத்து மாட்டுறேன், மின்னல் அடிக்குது. ஆடா பாவீங்களா டேய், உங்கள் மத்தியில் நான் உயிர் வாழ்றதுலாம் ரொம்ப கஷ்டம்டா. அந்தமாரி ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு 170 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது போய் வீட்டுக்கு சேர்றதுக்கு. பட் மறுபடியும் வழியில்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காற்றடிக்குது. மழை வர்ற போகிற சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது. என்னடா இதுக்கு அது அப்படின்னு தெரில. நான் வர ரெயின் கோட்லேருந்து எல்லாத்தையும் மறுபடியும் வழியில் நிறுத்தி கழட்டி வச்சிட்டேன். எல்லாத்தையுமே ரெயின் கோட்டு, பேண்ட்டு, ரெயின் கோட் ஃபேண்ட் தப்பாக நினைக்கக்கூடாது. ரெயின் கோட் ஃபேண்ட்டு, மொபைல்லாம் எடுத்து வேறு ஹோல்டரில் மாட்டி வச்சுருக்கேன். அண்ட் மோரோவர் என்னோடய கோப்ரோவெல்லாம் எடுத்து மாட்டி வச்சு பக்காவாக ரெடி ஆகிட்டுருக்கேன். 1 செகண்ட் மறுபடியும் மழை வந்தால் எல்லாத்தையும் கழட்டி நான் ரெயின் கோட்டை மாட்டி சோதிக்காய்ங்கடா. ஸோ நம்ம எதிர்பார்த்ததை விட பெருங்குளத்தூர் காலியாக தாங்க இருந்துச்சு. நானும் பெரிய டிராஃபிக் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் பெருங்குளத்தில் காலியாக தான் இருந்துச்சு. பெருங்குளத்தை தாண்டிட்டோம் நம்ம. இப்போ இன்னும் இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் நம்ம வீட்டுக்கு 35 கிலோமீட்டரில் வீட்டுக்கு போய் சேர்ந்துடுவேன். ஓகே, அட்லாஸ்ட் வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. கிட்டத்தட்ட மணி 12 ஆயிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்திருக்கணும். கொஞ்சம் வழியில் மழை அதெல்லாம் இருந்தனால
லைட்டாக டைம் டிலே ஆயிடுச்சு. எனிவே சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டோம், அதுவே நம்மளுக்கு பெரிய விஷயந்தான். அண்ட் தென் பி சேஃப், பி ஸ்ட்ராங். அடுத்த ஒரு நல்ல ட்ரிப்போட நல்ல பிளானோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது நாங்கள் தான் MT கரிகாலன்கள்.